எல்லாருக்கும் வணக்கம். நான் டிடி. ஸோ என் கூட வந்து ஒன் ஆஃப் our nation's best actor and somebody who I really look up to. ஆக்டர்ஸ்க்கு ஒரு என்சைக்ளோபீடியா. இதுக்கு மேலே நான் பேசினா அவர் என்னை பேச விட மாட்டார். பிகாஸ் he doesn't like இந்த மாதிரி ரொம்ப பாராட்டுறது அவர் பிடிக்காது. பட் இருந்தாலும் நான் அந்த உண்மையை செல்லுது சொல்லி தானே ஆகணும். சொல்லியாச்சுல போதும். வணக்கம் சார். How are you sir? I'm good. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. இதுதான் பாசம். இந்த பாசத்தை எதுவும் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க சார்? ஓகே. ஸோ வந்து இப்போ உங்களுடைய தமிழ் ஃபேன்ஸ் எத்தனையோ வருடங்களா வெயிட் பண்ணிருக்காங்க. சியான் 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 சியான்ட்டு. பாவம் இல்லை நிஜமாவே பாவம். எனக்கு 3 வருஷம் எல்லாருமே உட்கார வச்சிருச்சு கோவிட். பட் 3 வருஷம் ஒரு சின்சியர் ஃபேன்ஸா இருக்கும்போது உங்களுக்கு என்ன சம்டைம்ஸ் தோணுமா சார்? எனக்கு நான் த்ரூவ் கிட்ட தான் சொல்லுவேன் எப்பவுமே. த்ரூவ் கிட்ட பேசும்போது சினிமா பற்றிலாம் நான் அவ்வளோ பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். லைக் நீ எது வேணாலும் பண்ணிக்க. பட் ஐ ஆல்வேஸ் டெல் ஃபேன்ஸ் வந்து யோசிப்படுறாங்க. நம்ம எது சினிமா யோசிக்கிறோம், ஃபேன்ஸ் போட வரும். பட் மற்ற விஷயங்களும் யோசிக்கிறோம். அவங்க இது பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் போஸ்டர்ஸ் அது கோவிட் டைம்லேயே நிறையா போஸ்டர்ஸும் இன்ஸ்டாலெலாம் பார்க்கும்போது இன்ஸ்டா தென் இது அவங்க போடுற ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா திடீர்னு ஒரு போஸ்டர் போடுவாங்க. இட் பி ஸோ நைஸ். சம்மந்த போஸ்டர் வந்து நான் கார்த்திக் அனுப்புவேன். ரொம்ப நல்லா ஈஸி சார், நாங்கள் இதை போடவே இல்லை, ஃபேன்மேட். தட்ஸ் யூனோ அது ரொம்ப அன்பு பாசம் இல்லை. யாரும் உட்காந்து வேலைலாம் வச்சு விட்டுட்டு அந்த இதை கம்ப்யூட்டரில் போயிட்டு புதுசாக ஏதோ ஒரு மீம் பண்ணிட்டு இதை ஐ மீன் இட்ஸ் சம்திங் தட் யூ கேன் நெவர். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறது வந்து ஒரு படமாக இருக்கிற போது இல்லை, அது ஐயோ அது கொடுக்கணும்னு நினைக்கும் போது கொடுக்க முடியலன்னு 3 வருஷம் போய். ஆனால் நான் இந்த பீரியடில் வந்து படம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு தியேட்டரில் வந்திருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும் எனக்கு தான் தோணுது. ஃபேன்ஸ்க்கு எல்லா ரெஸ்பான்ஸ்லாம் நான் பார்க்குற போது ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்கள் டீசர்ஸ் இப்போ டீசர் வந்ததுக்கு அத்தனை ரியாக்ஷன்ஸ், அத்தனை வீடியோஸ், அத்தனை the love, I mean what they say, அதுக்கு வந்து ஈடே கிடையாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. இதே பேண்டமிக் நமக்கு இருக்கிற அதே பிரஷர் அவங்களுக்கும் இருந்திருக்கும். அதை விட ஜாஸ்தியா இருக்கும்ல. பட் இதுல இறங்கி அன்பு மட்டும் குறையல. அது டூ மச். அண்ட் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தியேட்டர்ல வரலன்ட்டு. பட் ஐ ஃபீல் இந்த டைம்ல இட்ஸ் அ குட் டெசிஷன். அண்ட் இது வந்து தியேட்டர்ல வந்தாலும் சரி, ஓடிடியில் வந்தாலும் சரி, ஒரு நல்ல படம் நல்ல வகையாக தான் போவோம். இப்போ சார்பட்டெல்லாம் பாருங்க, சார்பட்டாலாம் இட் வாஸ் அவ்வளோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஓடிடியில் தான் வந்தது. ஸோ ஐம் சேயிங் ஃபில்ம்ஸ் வந்து இப்போது ஃபில்ம்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா எங்கே போட்டாலும் நல்லா தான் வரும். அண்ட் ஐ ஃபீல் மகான் வந்து இப்போ ரைட் டைம் இப்போ ரிலீஸ் பண்ணுறது ஆகிடும். இன்னும் இதனால் வெயிட் பண்ணலாம், 50% தான் விட்டுருக்காங்க, அப்புறம் நைட் ஷோ கிடையாது, இது அதெல்லாம் சொல்கிறப்ப ஒரு காலகட்டத்தில் நம்ம எதுவுமே யோசிக்காமல் ஓடிடியில் நிம்மதியாக இன்னும் வைடர் ஆடியன்ஸ்க்கும் கிடைக்கும்னு நினைக்கிற போது ஐ ஃபீல் இட்ஸ் குவைட் a good decision. அண்ட் அமேசான் பிரைம் வீடியோவில் இது வரும்போது இன்னொரு நல்ல விஷயம் சார், இந்த 3 வருஷத்தில் நமக்கு தெரிஞ்சது. முன்னாடியெல்லாம் நம்ம ஒரு எனக்கு இப்போ ஹிந்தி தெரியாது, ஹிந்தியில் ஒரு நல்ல படம் வருதுன்னா அதானா யாரையாவது டிரான்ஸ்லேட்டர் நம்ம கூட கூட்டிகிட்டு போய் பார்க்கணும். பட் இப்போ அப்படி கிடையாது. ஈஸியாக அது சப்டைட்டில்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா, எனக்கு இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு காலத்தில் வந்து மலையாளத்தில் நடிச்சிட்டு இருந்தேன், யாரும் எனக்கு டப் பண்ணுவாங்க. தமிழ் படம் அப்ப இல்ல. தமிழ்ல நான் பிரபுதேவாக்கு, அப்பாஸ்க்கு, வினீத் எல்லாருக்கும் நான் டப் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ என்னோட மூஞ்சிக்கு நான் டப் பண்ணல, என் முகத்துக்கு. பார்த்தா இப்போ முதல் முறையாக ஒரு மலையாள டப்பிங், கன்னடா டப்பிங், கன்னடத்துல நம்ம படம் பார்க்க நினைக்கிற போது தெலுங்கு பண்ணுவாங்க. ஸோ கன்னடத்துல பார்க்க போறோம், மலையாளத்துல பாரு இங்கே மலையாளம் எல்லாம் போட்டு மலையாளத்துல வந்து நம்ம பேசுவோம். என்ன கஷ்டம் நம்ம குரல்ல இல்லை, அது கொஞ்சம் நம்மளோட நடிப்பு அவங்க நல்ல வேலை நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அது பண்ணுற போது ஒன்றும் அதெல்லாம் டைம் இல்லை அதெல்லாம் பண்ணுறதுக்கு. பட் அதை நினைக்கிற போது இத்தனை நாடுகளுக்கு த்ரூவ் ரொம்ப ஃபீல் பண்ணோம் தியேட்டர்ல. நான் சொன்னேன் எனக்கே அதே கார்த்திக் எல்லாருக்குமே எங்க ஹோல் யூனிட் இங்கே சீனுலாம் வந்திருக்காங்க. அவர்லாம் வந்து லைக் தே வர் ஸோ எமோஷ்னல். இன்டர்வல் டைமில் வெளில போயிட்டு இந்த படம் தியேட்டரில் வரணுமே நான் சொன்னேன், ஏன் ரொம்ப ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க, இந்த டைமில் இது நல்ல டிசிஷன் வந்துடும். எனக்கே கஷ்டமாக இருக்குது, இல்லை சார் தியேட்டரில் ஃபேன்ஸோட பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஷோ போடலாம், ஃபேன்ஸ்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணலான்னு ஒன்று பண்ணோம். தே லவ்ட் இட். இட் வாஸ் லைக் யூனோ ஃபுல் ஃபேன்ஸு வீட்டில் இருந்து எல்லாரும் த்ரூவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குற போது அந்த எனர்ஜி அது வந்து எதுவுமே இது பண்ண சரி பண்ண ஈடே கிடையாது அதுக்கு. பட் இந்த டைம்ல இது ஒரு நல்ல டிசிஷன் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப வரிடா இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா இன்னும் மோசமாச்சு ஏதாவது. இப்போ வி ஆல் கம் டு திங்க் ஓகே வருது தியேட்டர்ல வந்தா ஓகே இட்ஸ் ஓகே. 240 கண்ட்ரீஸ்ல வருது. அப்படி நினைக்கிற போது 140 ரைட் 180
240 போன இதுல கம்மியா சொன்னீங்களா? இல்ல சார், ஓ சாரி பா. Okay, அது மாதிரி சாரி. ஸோ 240 கண்ட்ரீஸ்ல வரப்போகுது. அப்படியே வேற வேற மொழிகள், வேற வேற நாடுகள்ல இருக்கிறவங்க, சைனால பண்ண போறாங்க, சைனீஸ்ல பண்ண போறாங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ இந்தியன் ஆக்டர்ஸ் அவங்கள பத்தி நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கிறாங்க. and they will be like, அண்ட் இந்தியாவே இப்போ மாறிட்டு அந்த பார்டரே அழிஞ்சிட்டு வருது இல்ல சார்? முன்னாடி வந்து நமக்கு இந்த ஸ்டேட் பார்டர்ஸ் ரொம்ப நாள் முன்னாடி வந்து பாப்பாங்க, ஆனா டப்பிங் பண்ணா பாப்பாங்க. அன்னியன்லாம் பிச்சிட்டு போச்சு, ஏன்னா டப்பிங்ல பார்த்தாங்க, சப்டைட்டில்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஆனா இப்போ சப்டைட்டில்ஸோட பாக்குறாங்க. அண்ட் இப்போ புது படங்களே எஸ்பெஷலி ஃபார் ஈஸ்ட் இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பார்க்குறாங்க. தி லவ் சவுத் இண்டியன் மூவிஸ். ஸோ அந்த இது இப்போ மறைஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து இந்த மாதிரி மற்ற லாங்குவேஜ் படங்கள் பார்க்கலாம், அவங்களோட கல்ச்சர் வந்து வேற மாதிரி இருக்கு, புதுசா இருக்கு. அந்த இதில் பார்க்கும்போது நம்ம படம் வந்து ஐ திங்க் தமிழுக்கு வந்து ரொம்ப புதுசா இருக்கும் டெஃபினட்டா. அவங்க ஊர்ல வந்து பயங்கரமா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு காலகட்டமே மாறிட்டு இருக்கும். லைக் 1970s 80s இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டு ஒரு 30 years ஒரு ஜர்னி. ஸோ அந்த ஒரு ஜர்னி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Now that you shared the screen, what is that one thing that stood out? I know as a father you can't say much. உங்களுக்கு வந்து அது சொல்றது sometimes you might feel நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது, நம்மளை பற்றி அவங்க தான் சொல்லுவாங்க. ஆதித்யா வர்மாலாம் பண்ணும்போது நான் கூடவே இருந்தேன். ஐ மேட் ஷுவர், பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தவறிடுச்சு படம். அது வந்து அவனுக்கு வந்து சரியா பண்ணணும், அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்றது வந்து நான் கூடவே, எனக்கு அங்கேயே வந்து ஏதாவது சொல்ற போது நான் பார்த்துக்கிறேன், அப்படி நிக்காதரா ஓகேன்னு. ஸோ இந்த இது சொல்ற போது இப்படி சொல்லாமா, கேன் யூ ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் இட், அப்பா ஐ நோ வாட் டு டூ. So he'll get little hectic. So அப்பவே I kind of lay back and I'll just watch him, what is he doing, and I'll really enjoy it. So this one, it was nice because he's working with me. எனக்கு வந்து எங்களுக்கு என்னன்னா, நாங்க both of us are more friends than father and son. You know that. So there was no thing like generations also lad. No, my father used to say, hey, I used to stand behind my father, I won't even look at him, what you're talking back to me and all that. This guy, I mean, I have to be scared when I talk back to him. Both of them, you have to be scared to both of them. Yeah, both of them, both the pair, the father and the son. So who you talking about? Akshu. Yeah, obviously. Yeah. But Dhruv, I'm most scared of that. As in, I'll be talking to him and he could just walk away. Like some director had come home, a really celebrated director, and we were having dinner. And that was the first time he's seeing Dhruv, and he's seen him. Dhruv acts and all that he was asking. And for me, if I had to see it, not any director that's grown, it's been, it'll be like, sir, how are you? Are you okay, sir? And then as they walk, we don't even show our back to them. We'll go with them and I see you, sir. This guy walked in, I said, my son Dhruv, and he said, and he walked out. I called him later, I said, what were you doing? He said, you want to act in films? And, yeah. So, I said, but don't you want to talk to him or just say hi? You just nodded. Oh, please, I don't have time for this. And he went off. And I mean, what do you say to that? So they are like... You just so sound like, sir, இதே மாதிரி Jackie Chan ஒரு interview. Yeah, same, exact. Jackie Chan, I think, is luckier. My son can't beat him. My son's been working on us. I'm a little worried. So on the set, I know that he's not going to be awestruck by me, or he's not going to be thinking, oh, appa kuda nadikran sole. He was aggressive, so it was very nice to watch him do that. And I just stepped back and, I've told him, even interviews don't let you sit. Munadi pona interview la na mukanda avana kindal la panne. I said, you're your own man, you do. You want to fall. Cycle pudichittu vandam. Ipo vittachi. Vidinte endirchi odu. That's the way to do it. And he's capable of it. You see the film, I think you like what he did. Konjam, it's quite ஏதோ அது சொல்லக்கூடாது அப்பான்றதுனால I think I'll ask that about you. அவகிட்டே நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா அவரே ஒரு பெரிய ஆக்டரா வந்துட்டு இருக்காரு இப்போ. அதனால பார்க்கலாம். என்ன சொல்றது, உங்களை மீறி அவர்கிட்ட நான் பேசாம இருந்தா போதும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது கிளாஷ் வராம இருந்தா நான் ஓகே பண்ணிக்கலாம். So now about your co-stars. Yeah. You've been working with one wonderful actress, Simran ma'am இதுல இருக்காங்க. So Simran வந்து actually எனக்கு when I came into films, and I mean, as in Sedu happened after 10 long years, and my dreams were like, I need to work with AVM, I need to work with AM Ratnam, I need to work with Oscar Ravichandran. Okay. If I do it, I've arrived. Mani Ratnam, Shankar, do it, I've arrived. And stuff like that. Adila vandu, I want to act with Ramba, I want to act with Roja, I want to act with Simran, I want to act with Jyotika, and the whole list. But you won't believe, I had about 7 hits, but I hadn't acted with any of them, even after that. And by then they started retiring. I was like, hey, please, somebody don't retire yet. Don't get mad at me. And then Simran was almost there, and then Simran left. I was like, shucks. Then Pita Magan, they called her. I said, oh God, just a song. Yeah, but you're not dancing with her, all right? Yeah, but I need to dance, whatever, at least one corner, let me dance. I had that little bit. But that was the only film which and it was nice. I mean, in that, I'm in my own trip. So, hero, heroine, so we can't. But
I mean, I love the way she dances. I think she's got the best timing, comic sense of Till now. timing sense and acting. She's really good, considering I'm Tamil theriyadu, in spite of that. And so when Karthik and I were talking and we were thinking of her, I felt like, I mean, that role really suits her, and she's a very good actress, and it was nice. And it was nice because when we were acting, I realized suddenly, like, she was not going according to what we planned. She'll start doing something else. So once I sensed that, I realized, okay, she's supposed to come back and keep something. She went and sat off there. And Karthik didn't say cut. So I went and knelt down behind, next to her, and then I pulled her up, and then we went to a sofa, and these guys, okay, they kept moving. It was a beautiful shot, actually, because they didn't expect that. They thought it'll stop with the third or fourth dialogue. We did the whole scene, and that's what's there in the movie. I really enjoyed that. She also told me, like, hey, that was very different. I've never done that. I said, seriously? But you just walked away, supposed to come to the table. No, I felt like I needed to do that, and I thought they were going to say cut, and then you continued, and it was nice working with her. And அந்த மாதிரி ஆக்டரோட ஒர்க் பண்ணும்போது நமக்கும் ஒரு it's not a question of challenging. It brings out something else in you, and suddenly you are not acting anymore, as long as you know your dialogues. So that was a very good experience, and I think she's a fantastic actor, and I think there's a lot more acting left in her, and a lot more years of that. Looking forward to seeing more good films of hers and working with her again. Really, Simran ma'am, we're really looking forward for more films of you. And coming back, how did you choose Mahaan? Why? Because 60th film, you've done so 60 films பண்ணிருக்கீங்க, எவ்வளோ கதை கேட்டிருப்பீங்க. How do you decide, sir? எப்படி இந்த படம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுது? This one I was like, actually Karthik and I had already decided to do a film long before he did Pete and Jigardanda. Not Jigardanda, sorry, Dhanush's film. So that time he was going to do this film, so he said, he excused himself saying, let me do that and come back. Jagame Tandram. So Rajni sir's film first. So after that we parted ways, but I mean we were in touch. So he came, and we had already decided that I would never act with Dhruv. I mean, not act with Dhruv for another 10 years at least. Okay. It doesn't make sense. His standing is not there, so how do we share screen space? But he has to have importance and stuff like that. So Karthik, the producer, I mean, I was doing Cobra and we had dates, and he said Karthik, and I said, wow, lovely, I've been looking forward to working with him. And then he said he's got a script for Father and Son. Are you sure? I said, like, I mean, I need to like listen to it, because you need to do justice to both and what we stand for. I heard the script and I loved it. In fact, I loved Dhruv's character more than mine. Dhruv's character was like, adhe panniralam nenichirpingle. No, I could have. I told that to Dhruv one day, and he just gave me that steely glare. I know. I don't want to. Did you actually say that? Did you actually say that? So you think I didn't do well? I said, no. I think I could do the father and the son. Okay, so எல்லாமே படத்தை பத்தி ஒரு அளவுக்கு பேசியாச்சு சார்.